மெர்சல் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். ஸோ அது ஒரு அது ஒரு பாண்டிங். விஜய் நான் வந்து அப்பாவுக்கு இன்னொரு பையன் மாதிரி தான். ஸோ ஐ திங்க் தட்ஸ் த பாண்ட் தட் தே ஷேர். 35-40 டேஸ் ஷூட் முடிச்சுட்டு வந்தாங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு, சாப்பாடு நல்லா இருந்துச்சு, இது பண்ணோம் அதை பண்ணோம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு அப்போது மெயினாக தோணுனது என்னென்னா, அதெல்லாம் இல்லை, என் அப்பாவோட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணுன்றது தான். நான் நினச்சேன் மேபி இந்த மாதிரி ஒரு 40 டேஸ் ஸ்கெட்யூலோ இல்லை 35 டேஸ் ஸ்கெட்யூல் போனால் அப்பாவோட நிறைய டைம் கிடைக்கும் அண்ட் ப்ரொஃபஷ்னலாக நிறைய ஷேர் பண்ணிக்கலாம், கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் த சான்ஸ். இது வரைக்கும் நான் வந்து அப்பா கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த மாதிரி நான் எதுவுமே பார்த்ததே இல்லை. அந்த விதத்தில் ஐ திங்க் அப்பா வந்துட்டு சப்கான்ஷியஸாக வந்து விரட்டிக்கிட்டே இருப்பார். ஷூட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 1.5 months டைம் இருந்துச்சு. வெயிட்டு போடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த படத்துக்காக ஒரு 106 kilos நான் வெயிட் போட்டிருந்தேன். என் ஹைட்டுக்கும் அந்த வெயிட்டுக்கும் ஒத்து போகல. அது வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் விஜய் சார். அவர் கொடுத்த கான்ஃபிடென்ஸ் தான் சரி ஓகே நம்ம இது பண்ணலான்னு போனது. அது ஏன் ஒரு தடவை தான் கதவை தட்டோன்னா நம்ம அப்போ தான் அந்த கதவை பார்ப்போமோ நம்ம. அது நிறைய தடவை தட்டும், நம்ம ரெடியாக இருக்க மாட்டோம். அது ஒரு பெரிய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் வாட் எவர் இட் இஸ். இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணுன்றது வந்து அது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உழைக்கிறோமோ அது அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு அது ரிட்டர்னாக வரும். ஸோ எந்த செலிபிரிட்டி அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க அப்பா பார்க்குறதுக்கோ இல்லை உங்களை பார்க்குறதுக்கோ? என்ன பார்க்குறதுக்கு யாருங்க பெருசாக அப்படி யாரும் இல்லை. மோஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ்னால் ஐ வுட் சே விஜய் சார் வந்திருக்காரு, தளபதி விஜய் வந்திருக்காரு வீட்டுக்கு. ஸோ ஆக்சுவலி மெர்சலோடைய ஆடியோ லான்ச்சில் கூட நாங்கள் வந்துட்டு அப்பாவை பார்த்தோம். ஸோ விஜய் சாருக்கும் அப்பாவுக்கும் உள்ள அந்த பியூட்டிஃபுல் உறவை பற்றி நீங்கள் எங்களுக்கு பேச முடியுமா? விஜய் நான் வந்து அப்பாவுக்கு இன்னொரு பையன் மாதிரி தான். ஸோ ஐ திங்க் தட்ஸ் த பாண்ட் தட் தே ஷேர். அண்ட் அனதர் திங், எங்கள் அண்ணா வந்து விஜய் சாரோட பெரிய ஃபேன். ஸோ அது ஒரு கனெக்ஷன். ஸோ அது ஒன்று இருக்குது. அப்புறம் நான் வந்து மெர்சல் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். ஸோ அது ஒரு பாண்டிங். ஸோ அது பிகேம் லைக் ஒரு ஃபேமிலி இது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் அண்ட் வெரி எமோஷனலி இஸ் கனெக்டட் டு அவர் ஃபேமிலி. எப்போனாலுமே கால் பண்ணியோ இல்லை whenever he can come நேரில் வந்து கேட்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு பாண்டிங் தான் அது. மோர் லைக் ஃபேமிலி டு அஸ். உங்களுடைய பிரதர் லுத்ஃபுதீனும் வந்துட்டு அப்பாவும் சைவம் படத்தில் ஒன்றா நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க ஷூட் முடிஞ்சு வந்ததும் உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்களா? ஏன்னா ஒரு ஃபாதர் அண்ட் சன் லைக் வந்து அவங்களும் வளர்ந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நடிச்சாங்க. ஸோ உங்ககிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்களா, ரேண்ட் பண்ணுவாங்களா, எப்படி போச்சு ஷூட் அப்படிங்கிறத? இல்லை, ரேண்ட்டு தாண்டி அப்போ நான் ஸ்கூல் ஐ திங்க் ஐ வாஸ் டூயிங் மை 10th நினைக்கிறேன். அப்போது வந்து ஒரு ஐ திங்க் 35-40 டேஸ் ஷூட் முடிச்சுட்டு வந்தாங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு, சாப்பாடு நல்லா இருந்துச்சு, இது பண்ணோம் அதை பண்ணோம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு அப்போது மெயினாக தோணுனது என்னென்னா, அதெல்லாம் இல்லை, என் அப்பாவோட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணுன்றது தான். ஏன்னா அண்ணாவும் அப்பாவும் ரொம்ப க்ளோஸ், லுத்ஃபுதீனும் அப்பாவும் ரொம்ப க்ளோஸு. ஸோ எனக்கு அவ்வளோ அந்த டைமோ இல்லை எனக்கு அந்த சான்ஸ் நிறைய கிடச்சதில்லை. ஸோ அப்போது வந்து நான் நினச்சேன் மேபி இந்த மாதிரி ஒரு 40 டேஸ் ஸ்கெட்யூலோ இல்லை 35 டேஸ் ஸ்கெட்யூல் போனால் அப்பாவோட நிறைய டைம் கிடைக்கும் அண்ட் ப்ரொஃபஷ்னலாக நிறைய ஷேர் பண்ணிக்கலாம், கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் த சான்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய சீக்கிரமே அமையும். அண்ட் வசந்த் டிவி சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த விஷஸ் நாங்கள் அதுக்கு சொல்லிக்கிறோம். ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபிலிம்ஸில் வந்துட்டு நிறைய சேலஞ்சஸ் வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக? ஸோ அந்த சேலஞ்சஸை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? ஸோ அதில் எந்த அளவுக்கு அப்பாவுடைய சப்போர்ட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய பூஸ்டாக இருந்ததுன்னு ஷேர் பண்ண முடியும்? இல்லை, ஷூட்டில் நடக்கிறது வந்து லைக் ஸோ கால் பிரச்சனைகள் வந்துட்டு நான் அப்பா கிட்டேயோ இல்லை அம்மா கிட்டேயோ நான் ஷேர் பண்ண மாட்டேன். அதை மேக்ஸிமம் நானே எடுத்து பார்த்துக்கிறதா இருந்தேன். அவ்வளோ பெருசாக பிரச்சனை ஆகிற அளவுக்கு ஒன்றும் நடக்கவும் இல்லை. பட் இந்த சர்டன் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை அந்த மாதிரி ஏதாவது வரும்போது, ஸோ அந்த டைமில் நான் யோசிக்கிறது என்னென்னா, இப்போது இந்த வயசுலேயுமே சரி, இவ்வளோ இதுக்கப்புறமும் அவங்க இவ்வளோ நான் இது வரைக்கும் நான் வந்து அப்பா கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த மாதிரி நான் எதுவுமே பார்த்ததே இல்லை. ஸோ நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இல்லை பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்கு. ஸோ தட் இஸ் வாட் ட்ரைவ்ஸ் மீ.
இல்லை நம்ம வந்துட்டு இப்போது இஸ் நத்திங் டு கம்ப்ளைண்ட், எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரெஸ் எல்லாருக்கும் வந்து போகும் தான், இதுவும் வேலை தான். ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேனே தவிர, ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் அது அப்பா வந்துட்டு சப்கான்ஷியஸாக வந்து விரட்டிக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு பாசிட்டிவான பெர்ஸ்பெக்டிவ்லேயே நம்ம எடுத்துப்போம் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் கேட்க போகிற கொஸ்டின் என்ன அப்படின்னா, எந்த ஒரு பர்டிகுலர் ரோல் உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து உங்களை வந்துட்டு வெளியே வர வச்சுது? எனக்கு இப்போது இந்த மிஷன் சாப்டர் 1ல் பரம்வீர் சிங்குன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், அது லுக் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தோம். லுக் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்து எல்லாம் ஓகேன்னு சொல்லியாச்சு. ஷூட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 1.5 months டைம் இருந்துச்சு. வெயிட் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த படத்துக்காக ஒரு 106 kilos நான் வெயிட் போட்டிருந்தேன். வெயிட் போடுறது ஓகே, வெயிட் போட்டாச்சு, எல்லாமே சரி. பட் கம்ஃபர்ட் ஜோன், சோகால் கம்ஃபர்ட் ஜோன் என்னன்னா, என் ஹைட்டுக்கும் அந்த வெயிட்டுக்கும் ஒத்து போகல. ஸோ ஐ ஹேட் அ லாட் ஆஃப் பேக் பெயின், நீ பெயின் இருந்துச்சு, ப்ரீதிங் ப்ராப்ளம் நிறைய இருந்துச்சு. ஸோ இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி கம்ஃபர்ட் ஜோன். பட் நான் அதை கம்ஃபர்ட் ஜோனை ஆக்கியிருக்கலாம். லைக் இந்த ரோல் பண்ணாமல் நான் ஃபஸ்ட்டு 2 படம் பண்ண மாதிரியே நான் என்னோடய கம்ஃபர்ட் ஜோன்லேயே பண்ணியிருக்கலாம். ஸோ அதை பிரேக் பண்ணி இல்லை அதை பண்ணுவோம் அப்படின்னு. ஏன்னா ரோல் கிடைச்சதுக்கப்புறம் கூட எனக்கு வந்து நம்ம இதை கேரி பண்ண முடியுமான்ற ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ அது வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் விஜய் சார், அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்குங்க டைரக்டருக்கு. ஏன்னா அவர் கொடுத்த கான்ஃபிடென்ஸ் தான் சரி ஓகே நம்ம இது பண்ணலான்னு போனது. ஸோ அதான் இது. ஏன்னா இந்த படத்தில் நிறைய ஸ்டண்ட்டும் இருந்துச்சு, நிறைய ஓடுறது இதெல்லாம் இருந்ததுனால ஐ திங்க் தட் வாஸ் தி ஒன்லி ப்ராப்ளம். இந்த பாடி பெயின், நீ பெயின், பேக் பெயின் வந்தது. பட் அதை தாண்டி இப்போ கம்ஃபர்ட் ஜோன் பிரேக் பண்ணி வந்தனாலுமே ஐ திங்க் நல்ல ரெஸ்பான்ஸ். ஸோ அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் தான் எனக்கு. ஸோ ஐ திங்க் திஸ் மூவி வுட் பி தட். நீங்க சேலஞ்சஸே இல்லைன்னு முந்தின கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டு இவ்வளோ பெரிய குண்டு இல்லை, இது சேலஞ்ச். இப்போ என்ன ஒர்க்னா அது நிறைய சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யும். எனி கைண்ட் ஆஃப் ஒர்க் அந்த செய்யும், அது சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யும். அது ஒரு பெரிய பேர்டனாக எடுத்துக்காம, இப்போ ஒரு சேலஞ்சுன்னு ஒன்று அரைஸ் ஆகுதுன்னா இப்போ அதை பற்றி யோசிக்காமல் அதை தாண்டி நம்ம என்ன பண்ணலாம், அதை எப்படி பெட்டராக பண்ணலான்றதை யோசித்தாலே அது சேலஞ்ச் கிடையாது. அது வந்து சுற்றி போயிடலாம். ஸோ அதனால் ஷூட் நடக்கும் போது இந்த பேக் பெயின், நீ பெயின்லாம் தெரியாது. எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து படுக்கும் போது தான் எல்லாம் வலிக்கும். அடுத்த நாள் காலைல ஏஞ்சி போகும்போது அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஸோ நீங்கள் இவ்வளோ டெடிக்கேட்டடாக உங்களுடைய ஃபிலிம்ஸ்க்கு நீங்கள் இருக்கிறீங்க, டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க. ஸோ உங்களை மாதிரி இங்கே அரைஸ் ஆகிற பேட்டிங் ஆர்டிஸ்ட்க்கும் சரி, ஹீரோஸ்க்கும் சரி, நீங்கள் பர்சனலாக ப்ரொஃபஷனலாக லேர்ன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த 3 ஃபிலிம்ஸ்லேருந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? பட்டிங் ஆர்டிஸ்ட்டுன்னு தாண்டி ஜென்ரலாக எல்லாருக்கும் சொல்ல விருப்பப்படுறது என்னென்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் த டோர் ஒன்லி ஒன்ஸ்ன்னுவாங்க. இந்த ஒரு தடவை தான் கதவு தட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் ஒரு தடவை தான் கதவு தட்டோன்னா, நம்ம அப்போ தான் அந்த கதவை பார்ப்போமோ நம்ம. அது நிறைய தடவை தட்டும், நம்ம ரெடியாக இருக்க மாட்டோம். அது ஒரு பெரிய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் வாட் எவர் இட் இஸ். இப்போ ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை பட்டிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும். ஒரு காஃபி ஷாப்பில் வந்துட்டு ஐ மெட், நான் ஒருத்தர் மீட் பண்ணேன். அவர் வந்து நான் ஒரு பட்டிங் ஆர்டிஸ்ட்டு, இந்த மாதிரி டிப்ரெஷன், ஆன்சைட்டிலாம் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஆமாம் ப்ரோ, எனக்கு வந்து சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. அவங்க இப்போது இந்த சோகால் இந்த பட்டிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த நியூ கம் இதெல்லாம் தே திங்க் எல்லாமே ஓவர் நைட்டாக நடந்துரும்ன்ற ஒரு விஷயம். அது கிடையவே கிடையாது சினிமாவில். இட் டேக்ஸ் டைம், இட்ஸ் அ ப்ராசஸ். இப்போது இதுதான் வேணும்னா இதில் தான் உட்காந்தாகணும். இட் வில் டேக் டைம். அதுக்கு அது என்னைக்கு வேணால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம், ஆனால் அதுக்கு ரெடியாக இருக்கணும். அது வந்து மென்டலி ஹவ் டு ப்ரிப்பேர் ஃபார் இட். ஸோ அது ஒன்ஸ் யூஆர் செட் வித் தட் மைண்டில் செட் ஆகிடுச்சுனாலே யூஆர் குட் டு கோ தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ஆன்சைட்டி, டிப்ரெஷன் அது எல்லாருக்கும் வரது தான். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் அதை பற்றி நிறைய யோசிக்காமல் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பெட்டராக ஆக்கிக்கலான்றதை யோசிச்சாலே அதெல்லாம் கம்மியாயிரும்னு நினைக்கிறேன் நான். ஸோ தட்ஸ் வாட் ஐ. அதுலேயே நம்மளுடைய பாதி ப்ராப்ளம். ஆமாம். ஸோ அது பாசிட்டிவ் திங்கிங் தாண்டி இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணுன்றது வந்து அது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உழைக்கிறோமோ அது அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு அது ரிட்டர்னாக வரும். ஸோ